Hi everyone, this is Sayer. Welcome you all. First of all, எல்லாருக்கும் வந்துட்டு ஹாப்பி நியூ இயர். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ வந்துட்டு நாங்கள் 2024 தான் எடுக்கிறோம். ரிலீஸ் ஆகிறது என்னவோ வந்துட்டு கொஞ்சம் லேட்டராக தான் வரும். பிஃபோராகவே உங்களுக்கு ஒரு விஷ் சொல்லிடுறேன். அண்ட் இன்னைக்கு அந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2025 என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு பதிலாக எல்லா இடத்துலையும் பார்க்குற ரிவ்யூ. நம்ம வந்துட்டு மேட்ச் முடிச்சா ரிவ்யூ பார்க்குறோம், மூவி முடிச்சா ரிவ்யூ பார்க்குறோம். அதே மாதிரி ஏன் ரிவ்யூ எடுத்து பார்க்கலாமா, அதாவது 2024 ரிவ்யூ வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ண எனக்கு எப்படி போச்சுன்றதை பற்றினா இந்த வீடியோ. இல்லை குட் மெமரிஸ் இருக்கு, பேடும் இருக்கு. ஸோ எல்லாமே வந்துட்டு மந்த்தா எப்படி எனக்கு போச்சு, என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு ரீகேப். ஸோ லெட்ஸ் கெட் டு இட். அதுக்கு முன்னாடி நியூ இயர் எப்படி போச்சுன்னு அது சொல்லுங்க. கரெக்டாக 2023 31 டிசம்பர் நான் என்னோட ஃப்ரெண்ட் எஸ்பிகே, அதாவது ஐயா தான், வீடியோ எடுக்கிறவர் ஐயா தான். சாரிங்க மகனே, இது அப்பா நீ எங்கடா இங்க? என்னோட ரொம்ப நாள் ஃப்ரெண்ட் திவ்யா, அவங்க நான் சொல்றேன் அண்ணா நீ எங்கடா இங்க? அப்புறம் எஸ்பிகே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றேன் சின்னண்ணா நீ எங்கடா இங்க? அப்புறம் எங்க அம்மா அப்பா. அத நான் சொல்றேன் என்னடா உங்களை போலீஸ்ல சொல்றேன். ஸோ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு நாங்கள் நியூ இயர் அன்னைக்கு அங்கே எப்படி கேதர் ஆகணுன்னே தெரியல. நியூ இயர் அன்னைக்கு என்ன பண்ணீங்க, நிறைய செலிப்ரேஷன், பார்ட்டி, தண்ணி, குடி அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் அதுதான் இல்லை. நாங்கள் பண்ணதோ பீச் அந்த மோனையிலேருந்து இந்த மோனைக்கும், இந்த மோனையிலேருந்து அந்த மோனைக்கும் நடந்து போயிருந்தோம். லிட்ரலி அப்படி ஒரு நியூ இயர் வந்துட்டு எதுக்குடான்ற மாதிரி ஆச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் மந்த் எல்லாரும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜிம்முக்கு போகிறோம், உடம்பு ஏற்றுறோம், இது பண்ண போகிறோம், அது பண்ண போகிறோன்னு அந்த உறுதிமொழி எடுக்கிற முதல் மந்த் ஜானாக தான் இருக்கும். கதை கேட்க ரெடியாடா. நான் செலக்ட் ஆன டைம் கிட் பேக்ஸ் எல்லாம் கிடச்சி மேட்சஸ் போயிட்டு இருந்தது. அண்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாண்டியில் தான் இருந்தது. ஸோ அந்த சந்தோஷத்தில் நானும் ஐயாவும் வந்துட்டு நிறைய வெளில சுற்றின ஃபோட்டோஸ் அண்ட் நிறைய சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்த டைம். ஹைதராபாடோட நான் என்னோட அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனேன். ஐ காட் 4 விக்கெட்ஸ் அந்த மேட்ச்சில். ஹைலைட்டடாக சொல்லணும்னா அந்த விஷயம் தான் வந்துட்டு அந்த மந்தில் நடந்தது. நெக்ஸ்ட் ஃபெப்ரவரி மந்த்தும் அந்த மேட்ச் கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. நாங்கள் எல்லாம் பெங்களூர் போயிருந்தோம். பெங்களூரில் வந்துட்டு மேட்ச் நடந்துட்டு இருந்தது. அண்ட் இது நடுவில் இன்னொரு குட் நியூஸ் நடந்தது. என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற யூடியூப் சேனலோட மானிட்டைசேஷன் அது வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து அப்பா ஆகிட்டீங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அப்போ தான் வந்தது. அது நான் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இன்னும் வச்சுருக்கேன். ஹாப்பியாக ஒரு பெரிய விஷயம் அப்படி நடந்துன்னு சொன்னால் அதுதான். ஸோ அப்போது நாங்கள் பெங்களூரை சுற்றி பார்த்தது, என்ஜாய் பண்ணது. அந்த மந்தில் ஃபர்ஸ்ட் ஊருக்கு நான் வெளில போனேன், அது பெங்களூர் தான் இருந்தது. ஊருக்கு வந்த உடனே பாட்டிக்கு வந்துட்டு 70th பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம், கசின்ஸ், ஃபேமிலி. ஸோ அந்த ஒரு மந்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பனிங்காக போன ஒரு மந்த். கசின்ஸ்லாம் ஒன்றா கூடி நடந்த ஒரு இடம் தான் எங்கள் பாட்டியோட 70th பர்த்டே. ஸோ இது முடிச்சு அடுத்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் மறுபடியும் வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ண டைம். சின்ன சின்ன டுட்டோரியல்ஸ் மாதிரி போட்டுருந்தது. நெக்ஸ்ட் மார்ச் என்னோட மந்த். ஏன்னா March 1 என்னோட பர்த்டே அன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம் என்ன பண்ணியிருப்பேன். எப்பயும் போல் கோவில் போகிறது, சாய்பாபா கோவிலுக்கு காலைல போனது. இருக்க பாட்டி தாத்தா அவங்க கிட்டலாம் போய் பார்த்துட்டு பிளெஸிங்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு இறங்குறேன். எனக்கே தெரியாமல் எங்கள் அம்மா வந்துட்டு சர்ப்ரைஸ்ன்ற பேரில் என்னோட கசின்ஸ், ஏரியா பக்கத்தில் இருக்கிற ஃபேமிலி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்க வந்துட்டு கேக் கட்டிங்காக எனக்கே தெரியாமல் பண்ணாங்க. இந்த தோழா படத்தில் பிரகாஷ் வாட் அ சர்ப்ரைஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லாரும் வந்து இருந்திருந்தாங்க. இது முடிச்ச அடுத்த கையோட பர்த்டே March 1. March 2 நான் எங்கே போனேன் பார்த்தீங்கன்னா முருகரை பார்க்க பழனிக்கு கிளம்பி நல்ல தரிசனம். ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் அதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் பழனிக்கு போனேன். ரிட்டர்ன் வந்தோடனே ஃபிட்னஸ் பிளான் அண்ட் ஆல்சோ என்னோட டயட் பிளான், இந்த உடம்பை கம்மி பண்ணுன்ட்டு டயட், ஜிம்னு அப்போ ஆரம்பித்த டைம். நல்ல ட்ரைனிங்னு ஃபுல் ஃப்ளெஜ்டாக போயிட்டு இருந்தேன். நம்ப மாட்டீங்க, பழனிக்கு முடித்த கையோட அடுத்த நாள் சாய்பாபா கூப்பிட்டேன். நான், அம்மா, அப்பா எல்லாரும் வந்துட்டு இங்கே வந்து ஷிரடிக்கு பாபாவாக. எங்கள் அம்மா அப்பாவோட ஆனிவர்சரி ஷிரடி போனோம். எங்கள் அம்மா இதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக அன்றைக்கி போயிருந்தாங்க. அவங்களோட 24 years ஆஃப் மேரேஜ் லைஃப் பாபாவை பார்த்தோம். அது முடிச்சுட்டு கொஞ்ச நாள்ல வந்து ரீச் ஆன 2-3 நாள்லேயே
என்னோட அதாவது என் அத்தை, அதாவது என்னோட அக்கா சாய் கீர்த்தனா ஹஸ்பண்ட் இருக்க ஊருக்கு அவங்க அப்ராட்ல இருக்காங்க. ஸோ அவள் கிளம்பிட்டான். ஸோ சென்ட் ஆஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மார்ச் மந்த்து முடிய போகுதுன்னு நினைச்சா நீங்க நம்ப மாட்டீங்க, யார் கூப்பிட்டா தெரியுமா? பெருமாள் அன்பிளான்டா திருப்பதிக்கு என் ஃபேமிலி கசின்ஸ் போற மாதிரி இருந்தது. யாரடி நீ மோகினி படத்துல எப்படி சாரிக்கு கூப்பிடுவாங்களோ அந்த மாதிரி என்னை கூப்பிட்டு வச்சு திருப்பதியில போய் ஒரு 2 நாள் நாப்பட்ட அவஸ்தை எனக்கு தான். என்னடா அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி உருமுற பிச்சிருவோம் பிச்சி. மறுபடியும் பேக் டு ரொட்டீன், ஜிம் ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்து நான் சும்மா இல்லை, வென் டு திருச்சி. அப்பா வந்துட்டு லிட்டரலி ஒரு ஒர்க் விஷயமா அவர் போயிருந்தார். ஸோ அப்பா நான் வரேன்ப்பா, மேல்பூரி வாங்கி கொடுப்பான்ற மாதிரி அவரோட கிளம்புனது தான் திருச்சி. அண்ட் ஐ வென் திருச்சியில் இருக்க எல்லா கோயிலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். உச்சி பிள்ளையார் அந்த கோயில், சமயபுரம் அம்மன் கோயில், தென்ஷீரடி, அங்கே போய் பாபா அதை பார்த்து சோலோ ட்ரிப்பாக 2-3 நாள் இருந்து அங்கே முடிச்சுட்டு சென்னைக்கு வந்து இறங்கினோடனே சேம் ஆஸ் யூஷுவல் பேக் டு ரொட்டீன், கிரிக்கெட் ப்ராக்டிஸ், ஜிம்முன்னு. அது வித்தின் ஏப்ரல் மிட்டில் அம்மா அப்பாவோட திருத்தணி முருகருக்கு 6 இடத்துல 2ஆம் இடமா எனக்கு அது வந்து திருத்தணி. அங்கே அம்மா நான் பாட்டி எல்லாம் திருத்தணி போயிட்டு திருத்தணியில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர், ஐ மீன் கோவில் தரிசனம் முடிச்சுட்டு பேக் டு நீங்கள் மறுபடியும் நான் என்ன சொல்ல தெரியும் ப்ராக்டிஸ் தான். சேம் எங்களுக்கு மறுபடியும் ப்ராக்டிஸ் கேம்ப் பாண்டிச்சேரியில் ஸ்டேட் கேம்ப் ஆரம்பிச்சிட்டாங்க. கேம்ப் அப்போ நாங்கள் மூவி கில்லி ரீரிலீஸ் ஆகிடுச்சு. கில்லின்ற சைல்ட்ஹுட் ஃபேவரட். ஸோ கில்லி அன்னைக்கு நாங்கள் எல்லாம் நைட்டெல்லாம் போய் ஒரு மினி கான்செப்டே நடந்தது தேட்டரில். இப்போ மே மந்தில் தான் நானும் அம்மாலாம் வந்துட்டு இது என்ன கோயிலுன்னு தெரியலையா போட எனக்கே தெரியல பட் ஆனா அம்மா போட ஒரு பாண்டிச்சேரி கோயில் வந்து போயிட்டு வந்தோம். எங்க ஐயாவோட மே மந்த் அன்னைக்கு நைட் டைம் வந்துட்டு போன் அடிக்கிறாரு, சாய் எங்க இருக்கீங்க அப்படின்னு. பாண்டியில இருக்கேன், கோவில் போலாமேன்னு சொல்லிட்டு நாங்க நைட்டா கிளம்புன ஒரு இடம் தான் வந்துட்டு எங்க பாத்தீங்கன்னா பெரம்பலூர்ல என்ன கோயில்னு கேட்கலாம். அதுதான் தப்பு பண்ணி. பெரம்பலூர்ல தான் எங்க வீடு இருக்கு, அதாவது ஐயாவுக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்கு. செந்தமிழ் அவர் வந்துட்டு எங்க போன அடைக்கலம் கொடுக்குற ஒரு அவர் தான். நைட்டு போய் உட்காந்து தூங்கிட்டு அடுத்த நாள் நாங்க வந்துட்டு நாங்க பண்ணதோ ஒரு அது யூடியூப் லைவே போட்டுருப்பேன். அது குக்கிங்ன்ற பேர்ல ஐயா என்ன சிக்கன் ஐயா, ஜப்பான் சிக்கன் அனி சில்லி சிக்கன் பிரியாணி. இந்த சிக்கன் ஐட்டம் வந்து பிரியாணி அவருக்கு நாங்க குக் பண்ண அன்னைக்கு. அடுத்த நாள் கிளம்பணும் பெரம்பலூர் டு அரியலூர் டு தஞ்சாவூர்ல பிருகதேஸ்வரர் டெம்பிள். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். நல்ல ஒரு வெஜ் மீல்ஸ். அது என்ன ஹோட்டல் தான் எனக்கு தெரியல. பஸ் ஸ்டாண்ட், தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கு. அது எங்கள் ஹோட்டல் பேர் தெரியல. இளநீர் பாயாசம் குடிச்சிருப்பீங்க, இளநீர் அல்வா சாப்பிட்றீங்களா? வேற மாதிரி இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் நீங்கள் போய் சாப்பிட்டு பாருங்க. ஸோ நாங்கள் தஞ்சாவூர் போயிட்டு பஸ் எல்லாம் சுற்றிட்டு இருந்தோம். அது கிளிப்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அது ஒரு விளாக் எடுக்கலான்னு பார்த்தோம். இப்போ இந்த விளாக்ல அது வரும். கூச்சமே இல்லை. ஸோ சிறப்புஞ்சி, அது தப்பா கேட்கும், பட் நல்லா கேட்டுங்க. அந்த சிறப்புஞ்சி அவருன்ற ராஜாவோட அங்கே அவர் ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு தெரில. நான் அந்த வீடியோவில் பேசியிருப்பேன், அது உங்களுக்கு நான் ப்ளே பண்ணுறேன். பேலஸ் எல்லாமே வந்துட்டு அங்கே சுற்றி பார்த்தோம். தஞ்சாவூர் டெம்பிள் பக்கத்துல. தஞ்சாவூர் டெம்பிள் நாங்கள் விளாக்லாம் எடுத்து முடிச்சு நைட்டோட நைட்டா திருச்சிக்கு கிளம்பணும். அங்கே என்ன பண்ணீங்கன்னா ஒன்றும் பண்ணல, பஸ் ஏறி திருச்செந்தூர் வந்தோம். முருகனோட 3ஆம் இடம், அதாவது எனக்கு ஐயா நானும் அறக்க பறக்க லைன்ல நின்று விளாக் இருக்கு, அதுவும் நான் உங்களுக்கு ப்ளே பண்றேன். போய் முருகரை தரிசித்தோம் திருச்செந்தூர்ல. பீச்சில் காலை நினைச்சோம், சாப்பிட்டோம். இப்போ எங்கே போகலான்னு பிளான் பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்ட் போய் நாங்கள் அடுத்த பஸ் எங்கே வருதோ அங்கே போகலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். தனுஷ்கோடியா மதுரையான்னு பார்க்கும்போது தனுஷ்கோடிக்கு லேட் ஆகும், மதுரையில் போய் சாப்பிடணும்னு சொல்லிட்டு மதுரைக்கு கிளம்பும். அம்மா மிஸ் அங்கே போயிட்டு நல்லா நான்வெஜ் கட்டி அடித்து சாப்பிட்டு முடிச்சு ஜிகிர்தண்டாவை போட்டோம். ரீச் ஆனே எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஃபோட்டோ, இது என் லைஃப்பில் பெஸ்ட்டான ஒரு ஃபோட்டோ இது. அதாவது க்ளவுட், அப்படி ஒரு லைட்டில் நாங்கள் எதுவுமே பண்ணல, நேச்சுரலாக அப்படி இருந்தது. மே மந்த் முடியல. இது எங்கே பார்த்தீங்கன்னா காலாஸ்திரி. எஸ், நீங்க நினைக்கல இன்னும் கோயிலா சுத்த வச்சாங்க. மே மந்த் முடியுது. ஜூன் மந்த் என்ன பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மேல்மலையனூர் அம்மன் கோயிலுக்கு நானே எங்க அம்மா எல்லாரும் வந்துட்டு போயிருந்தோம். ஸோ இது முடிச்சுட்டு பண்ணியிருக்கேன் என்னோட T10 டோர்னமெண்ட், பாண்டிச்சேரி T10. ஸோ அந்த டோர்னமெண்ட் இனாகுரல் நடந்திருக்கு. அண்ட் ஐ வாஸ் பிளேயிங் இன் தட் அண்ட் ஐ பெர்ஃபார்ம் வெல். அதோட ஒரு சின்ன ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி வேணா நான் பிளே ஃபார் யூ. ஜூன் ஓவர், ஜூலை ஒரு
ரோலர் கோஸ்டர் ஆஃப் எமோஷன்ஸ்னுவாங்களே அந்த மாதிரி. காலேஜ் எக்ஸாம்ஸ் அது முடிச்சுட்டு அண்ட் ஐ காட் செலக்டட் ஃபார் அகெயின் டஸ்கர்ஸ் டீம். அது வந்துட்டு பாண்டிச்சேரி T20க்கு. ஏன்னா பாண்டிச்சேரி ப்ரீமியர் லீக் இனாகரல் சீசன் நடக்க போகுதுன்னு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு செலெக்ஷன் மேட்ச். ஸோ அந்த T20ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன். ஐ காட் விக்கெட்ஸ் அண்ட் எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி மேட்ச் எல்லாம் வாங்கி இந்த ஆப்ஷனில் ஐ காட் செலக்டட் ஃபார் முசுடு அகாட் வாரியர்ஸ். அதாவது அதுதான் என்னோட பிபிஎல் டீம். முதல்ல பிபிஎல் என்னன்னு சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க TNPL, தமிழ்நாடு ப்ரீமியர் லீக், எல்லா பிளேயர்ஸும் பார்த்துருப்பீங்க TNPL. அதே மாதிரி பாண்டிச்சேரியில் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பாண்டிச்சேரி ப்ரீமியர் லீக்னு ஒரு கிரிக்கெட் லீக் அது நடந்தது. ஸோ அந்த டீமில் 6 டீம்ஸ் இருந்தது. அந்த 6 டீம்ஸில் நான் ஒரு டீமுக்கு ஐ வாஸ் காட் செலக்டட். ஸோ அந்த டைம் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் எங்கள் தாத்தாவுக்கு திதி கொடுக்கணும். 3 வருஷம் ஆயிடுச்சுன்னு திதி கொடுக்குறதுக்கு அங்கே போயிருந்தோம். ஸோ ஃபேமிலியாக போன இடம் தான் வந்துட்டு ராமேஸ்வரம். ஸோ போட்டிங், அங்கே இருக்க குளத்தில் குளிக்கிறது, தீர்த்தம், அது இதுன்னு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் முடிச்சு தனுஷ்கோடி, கடைசியாக தனுஷ்கோடியில் போயிட்டு அங்கேயும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ராமேஸ்வரத்தில் எல்லா பார்ட்டியும் கழிச்சிட்டு வந்து இறங்கின உடனே போன இடம் தான் பிபிஎலோட எங்களோட ஃபர்ஸ்ட் கேம்ப். சீசனுக்கு முன்னாடி ஷூட்லாம் இருக்கும். ஸோ நாங்கள் ஷூட்லாம் வந்துட்டு ஆட் ஷூட் இருந்தது. ஆட் ஷூட் முடிச்சுட்டு எங்களோட ஓன் சாங் ப்ரோமோ சாங்கோட ஷூட் இருந்தது. சீசன் ஆரம்பிக்கும் இனாகரல் ஜெர்சி லான்ச் அது நடந்தது. அது எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை முடிஞ்சு ஆகஸ்டில் எங்களோட ஜெர்சி லான்ச் ஸ்டார்ட். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், அதையும் பாருங்கள். அந்த ஆகஸ்ட் மந்த் எனக்கு இன்னொரு சம்பவம் நடந்தது, அதுவும் சொல்கிறேன். Let me tell you a story. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. எலிமினேட்டர்ஸ்க்கு நாங்கள் குவாலிஃபை ஆனோங்க. குவாலிஃபை ஆனோடனே நாங்கள் மேட்ச் ஆடிட்டு இருக்கோம். இட் வாஸ் அ க்ளோஸ் மேட்ச். நாங்கள் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் 6 மேட்சஸில் 5 லாஸ் 1 வின். வி மேட் இட். கடைசி 5 மேட்ச் கண்டினியூஸாக வின் பண்ணி அப்படி போன ஒரு டீம் நாங்கள். ஸோ லாஸ்ட் பால் 2 ரன்ஸ் வின்னு, 2 ரன்ஸ் போயிடுச்சு. ஸோ மேட்ச் தோற்றதில்ல அந்த எமோஷனில் ஒரு க்ரௌடில் எல்லாம் கத்தி நாங்கள் ஒரு எமோஷ்னலாக ஐ வாஸ் க்ரைங். நான் ஆடல, பட் இருந்தாலும் இவன் ஏன்டா இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அழுக வந்ததே. என்ன பண்ணுறது, ஃபோன் வந்துட்டு அப்போ தான் கொடுக்குறாங்க. மேட்ச்லாம் சாப்பிட்டுலாம் முடிச்சு அழுது ஒரு மாதிரி டயர்டாக ஃபோன் பார்த்தா பகிரங்கமாக ஒரு நியூஸ். என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா, என் எக்ஸோட சீனியர், அவங்க மூலியமாக தான் என் எக்ஸே எனக்கு தெரியும். அந்த ரீல்ஸ்க்கு எதுவும் சம்திங் ரிப்ளை பண்ண, நீ தான் அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, ஷி காட் மேரிட்டா. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடா அப்படி இப்படின்னு ஒரு பேராகிராஃப் அவங்கள பற்றி ஏதோ ஐ கான் சே தட், பட் அதெல்லாம் பற்றி அதெல்லாம் பற்றி எனக்கு ஒன்றுமே கண்டு தெரியல. ஷி காட் மேரிடுன்னு போட்டேன்னு அதை மட்டும் நான் பார்த்துட்டேன். ஒரு எவ்வளோ நான் அழுதுகிட்டே வரேன் பஸ்லேருந்து. என் ஃப்ரெண்டு பக்கத்தில் வந்துட்டு அவனுக்கு என்ன பண்ணு தரேன் அப்படியே மூச்சுனே இருக்கேன். நீ பண்ணுறா பரவாயில்லடா அப்படின்னு. அவங்க ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஹோட்டல் வந்து இறங்குறோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் எங்கள் அம்மா அப்பாவுக்கு லவ்வும் தெரியும், நான் ஃபஸ்ட் மீட் பண்ணுவோம், எல்லாமே அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு நைட்டெல்லாம் அவங்கள தூங்கல. ஒரு எங்கே இவன் நைட்டு 1 மணிக்கு ஃபோன் பண்ணி இப்படி அழுகுறா, ஏதாவது பண்ணிக்க போகிறான், பாண்டியில் இருக்கான், அவங்க சென்னையில் இருக்காங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் ஐ டென்ட் ரிட்டர்ன் டு சென்னை. மேட்ச் தோற்றுறோம், சென்னை வந்திருக்கலாம், பட் நான் சென்னை போகல. ஒரு 2-3 days சமாவும் எனக்கு கொஞ்சம் நிறைய எனக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய விஷயம்லாம், இதை விட அவங்க பண்ண விஷயம்லாம் இருக்கு. நான் அது இந்த விளாக்ல சொல்ல முடியாது. நான் அதனால கொஞ்சம் டீசெண்டாக முடிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த 1 மாதம் முன்னாடி வரைக்கும் தான் என்கிட்ட நல்லா பேசியிருந்தாங்க, சமாவும் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. May 18 நினைக்கிறேன் என்கிட்ட நல்லா மீட் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொன்னவங்க. June 18 பார்த்தா அவங்களுக்கு மேரேஜ். இதுவே நீங்கள் நினைக்கலாம், பிரேக்கப் எப்படி ப்ரோ இதாச்சு அப்படியாச்சு. பிரேக்கப் ஆகி 4 வருஷம் ஆகுது, பட் ஸ்டில் நான் அதுக்கப்புறம் எந்த ரிலேஷன் போனதும் கிடையாது, இப்போயும் போக போகிறதும் இல்லை. அந்த ஒரு இம்பேக்ட் என்னமோ இருந்தது, இப்போ வரைக்கும் இருக்குது. அப்புறம் செப்டம்பர் அகெயின் ஐ ஸ்டார்டட் மை யூடியூப் சேனல் வீடியோஸ் பிகாஸ் ஐ வாஸ் பிஸி இன் திஸ் மேட்சஸ். அதனால் மறுபடியும் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் Under 23க்கான செலெக்ஷன் மேட்ச், அந்த ஸ்பாட்டில் என்ட்ரு ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துட்டு ரொம்ப சான்சஸ் வெரி லெஸ். ஸோ அப்போ நடந்த செலெக்ஷன் மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச் ஐ ஸ்கோர் லைக் ஆல்மோஸ்ட் 40 runs சம்திங் அண்ட் மேட்ச் வின் பண்ணி கொடுத்தேன். அண்ட் அகெயின் செகண்ட் மேட்ச் வந்துட்டு ஐ ஸ்கோர் 40 runs, பட் ஐ காட் அவுட். அண்ட் நான் வந்துட்டு 6 வந்து எடுத்திருந்தேன் செலெக்ஷன் மேட்ச்சில். 6 ஆல்மோஸ்ட் 5 bowls அண்ட் 1 LBW. அந்த மேட்ச் நான் பர்ஃபார்ம் பண்ணனால ஐ காட் இன் த டீம் அண்ட் ப்ராவல்ஸ். ஸோ ப்ராவல்ஸ் டீமில் நான் செலக்ட் ஆகிருந்தேன். கரெக்டாக அக்டோபர் செலக்ட் ஆகிறதுக்கு முன்னே எனக்கு இன்ஜுரிஸ் அண்ட் வந்துட்டு கையில் அடி நிறைய இன்ஜுரிஸ்லாம் இருந்தது. அதையும் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணேன். பட் அதெல்லாம் முடித்து
அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் வி பிளேட் அகெயின்ஸ்ட் அசாம். அந்த ஒரு மேட்ச் மட்டும் வந்துட்டு ஐ வாஸ் இன் த சப்ஸ்டியூட்ஸ். மிசோரத்தோட நான் அந்த வருஷம் ஆடுறேன். ஐ காட் 4 wickets. அண்ட் அந்த ஸ்டார்ட் வந்துட்டு கடைசி சீசன் வரைக்குமே எனக்கு நல்ல ஒரு ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது அகமதாபாத்துக்கு ட்ராவல், அருணாச்சல் பிரதேஷோட மேட்ச். அண்ட் ஐ காட் 3 wickets in an innings and I didn't get batting chance. அடுத்தது மணிப்பூரோட மேட்ச் வந்தது. தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் 50. நான் மணிப்பூர் மேட்ச் அகேன்ஸ்டாக வந்துட்டு 63 ஆஃப் 155 பால்ஸோ சம்திங். ஸோ அந்த மேட்ச்சும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணேன். அது முடிச்சுட்டு நாங்கள் அமரன் படம் போய் அழுது. எனக்கு எந்த ஒரு பழக்கம் இருக்குது, அந்த லவ் மூவிஸ் பார்த்தாலே எனக்கு அழுக வந்துடும். அது ஏன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இந்த வீடியோவில். அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி அழுவுடா எரும மாடு அழுவுடா. ஸோ அந்த படம் போய் பார்த்துட்டு அக்டோபர் மந்த் எண்ட் ஆகுது. நைட்டெல்லாம் தூங்காமல் இதுக்காக 1 மணி 2 மணிக்கு இருந்து வெடிச்ச வெடி தீபாவளி வந்துட்டு லைக் ஆல்மோஸ்ட் 1,500 rupees சேர்த்து போட்டு வாங்கணும். பட் ரொம்ப மெமரபுளாக இருந்தது அந்த தீபாவளி. நெக்ஸ்ட் மூவ் ஆன் நவம்பர் மந்த் தான் வந்துட்டு நான் லிட்ரலி அகமதாபாத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்லாஸ் ஸ்டெப்பல்லு, அடுத்தது இன்னொரு ஸ்டெப்பில் பேர் எனக்கு தெரியல, அடுத்தது அட்டல் பிரிட்ஜு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட லைக் ஒட்டுமொத்த அகமதாபாதே அந்த ஃபுல்லாக இது பண்ணது, எக்ஸ்ப்ளோர் பண்ணது. நவம்பர் மந்த் முடிச்சுட்டு அப்புறம் பாகா ஃபோர்ட்டு, அப்புறம் கோவிலுக்கு இந்த அகமதாபாத்தை சுற்றி நான் வந்துட்டு போன இடம் தான் இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் முடிச்சு அகமதாபாத்லேருந்து வந்தோம். அகமதாபாத்லேருந்து வந்த உடனே பாண்டியில் மேட்ச்சு அண்ட் அகெயின் சிக்கிம். அங்கே தான் என்னோட லிட்டில் ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன், விச் எனக்கு ரொம்ப பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். நார்மல் மிடில் ஆர்டர் இந்த பேட்ஸ்மேன் நான் வந்துட்டு அந்த சிக்கிமுக்கு அகெயின்ஸ்டாக வந்த மேட்ச் ஐ பிகேம் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் நிறையவே டேர்ன் ஓவர்ஸ் எனக்கு நிறைய நடந்தது. அகெயின் வி குவாலிஃபைட் ஃபார் த ஃபைனல்ஸ், அதாவது கோல் சிகே நாடு பிளேட்டோட ஃபைனல்ஸ். நாங்கள் அசாமோட ஆடுறோம், பாண்டிச்சேரி வர்சஸ் அசாம். கிளம்புறது தான் எப்படின்னா இந்த வசூல் ராஜா படத்தில் வரவங்க தான் எல்லாத்தையும் எடுத்து கிளம்பி மறுபடியும் அசாம் போகிறோம். அசாம் போய் எங்கே இறங்கணும் பார்த்தீங்கன்னா குவாத்தின்ற ஊரில் போய் இறங்குறேன். ஹாய் சாகர், வாட் இஸ் சடன் சர்ப்ரைஸ்? ஸோ எங்கே இறங்கணும் பார்த்தீங்கன்னா இப்படி தான், குவாத்தியில் போய் திடீர்னு வந்து இறங்கணும். ஸோ இறங்கணும் குவாத்தியில் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா ஐ பிகேம் ஓப்பனர். அண்ட் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 188 பாலுக்கு ஒரு பேட்ஸ்மேன் எவ்வளோ வேணால் ஆடலாம். ஆனால் 188 பால் 2 நாள் அசாம் டீம் வந்து கதற விட்டு 47 ரன் மட்டும் தான் அடித்தேன். ஆனால் இட் வாஸ் அ குட் கேம் ஃபைனல்ஸ், பட் வி லாஸ்ட். ஆனால் 2 விக்கெட்டில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, பட் இட் வாஸ் அ குட் கேம். ஸோ அங்கே முடிச்சுட்டு அப்புறம் சிகே நாயுடோட என்னோட ஃபேர்வெல் அது, ஏன்னா அதான் லாஸ்ட் மேட்ச் ஆஃப் Under-23 மல்டிடே. டிசம்பர் எனக்கு கிரிக்கெட் அந்த சீசனோட சாப்டர், எனக்கு Under-23 எண்டிங் சாப்டர். வந்த உடனே என்னோட டெபியூட் அதான். இதுக்கு நான் 1 டேல வந்துட்டு ஐ டென்ட் டெபியூட், பட் ஆனால் அதான் என்னோட ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட். ஐ காட் செலக்டட் ஒயிட் பாலுக்கு ஃபர்ஸ்ட் டைம். டிசம்பர் மிட்ல வந்துட்டு நாங்கள் டோர்னமெண்ட்டுக்கு கிளம்புறோம். இங்கேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா அகைன் குஜராத், அகமதாபாத்தில் இதுதான் வடோதரா. ஃபர்ஸ்ட் மேட்ச் வர்சஸ் விதர்பாவோட அந்த மைட்டி விதர்பாஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், மும்பை, மகாராஷ்டிரா, விதர்பா 3 ஸ்டேட்டுக்கு இருக்கிற ஊரில் விதர்பா கூட ஆடுறோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு 296 ஆடுறோம். 296ல் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நான் தான். ஐ காட் அவுட் 13 ரன்ஸில் அவுட். அப்படியே ஆட ஆரம்பிச்சு அதான் என்னோட ஸ்டார்ட் ஆனது. பட் மைட்டி விதர்பாவோட ஐ காட் 4 wickets. டெபியூட்லேயே வந்துட்டு ஐ காட் 4 wickets அகேன்ஸ்ட் விதர்பா. அடுத்தது நாங்கள் யூபியோட ஆடணும். யூபியோட ராஜஸ். அதுக்கப்புறம் தேர்ட் மேட்ச் வந்துட்டு வி பிளேட் அகேன்ஸ்ட் மிசோரம். ஐ காட் 2 wickets in 2 overs. ஃபோர்த் மேட்ச் அகேன்ஸ்ட் ஹைதராபாத். அஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஐ ஸ்கோர் 50 runs ஆல் அலோன். அதுக்கப்புறம் 5th மேட்ச் குஜராத். I didn't do anything. 6th match also nothing. I didn't get bowling also. திரிபுராவோட 3 wickets. இத்தனைக்கு நடுவில் முஃபாசா படம் அது இது நல்லா போயிருக்கு. டிசம்பர் 27th முடிஞ்சது. 28th வந்தேன். ஆஸ் யூஷுவல் 2-3 days ஐயாவோடையும் அம்மா அப்பாவோடையும் தான் இருந்தது. 31st அன்னைக்கு இந்த vlog எடுக்கிறேன். அண்ட் ஸ்டெப்பிங் ஆன் டு 2025. எதுவும் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காம ரஸ் த ப்ராசஸ் அண்ட் ரிசல்ட்ஸ்க்காக பார்க்காம வெறும் ப்ராசஸ் மட்டும் பார்ப்போம். பெருசாக எனக்கு நடந்தது எல்லாமே வந்துட்டு ஒரு ரீகேப், ஏதோ இந்த ஹைலைட்ஸ் மாதிரி சொல்லிட்டேன். பட் ஆனால் இதில் ஒவ்வொரு விஷயம் நான் பார்க்கும்போது எனக்கு நிறைய மெமரிஸ் ஹிட் ஆகுது. மறுபடியும் இது சொல்லியிருக்கலாமா, இது சொல்லலாம், இவ்வளோ நடந்திருக்கா அப்படி இப்படி. எனிவேஸ் இட் வாஸ் குட். பட் 2025 மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு நல்லா தான் இருந்தது. 2023 நல்லா இருந்தது. இதுவும் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு சீரியஸாக இருக்க வேண்டிய ஒரு இயராக இருக்கும் எனக்கு பர்சனலாக. பட் எல்லாருக்கும் அது வந்துட்டு நல்ல ஒரு
ஹாப்பியான இயராக இருக்கணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் இனிமேல் இன்னும் அப்கமிங் வீடியோஸும் நிறைய வரும். வேற என்ன சொல்றது உங்ககிட்ட, வேற என்னங்க, லைக் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பில் பட்டன் அதெல்லாம் நீங்க பண்ணுங்க. அது பிடிச்சிருந்தா எனக்கு வந்துட்டு சொல்லுங்க, பிடிக்கலனாலும் சொல்லுங்க, அதுக்கு திட்டலாம் வேணாம். டெக்ஸ்ட் மீ, இன்ஸ்டாகிராம் ஆர் வாட் எவர், கமெண்ட் செக்ஷனில் கூட போடலாம், அதையும் நான் பார்ப்பேன். ஸோ ஹாப்பி நியூ இயர் கைஸ்.